இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கருக்கும் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் நேற்றைய தினம் கொழும்பில் சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பு சம்பிரதாயபூர்வமான சந்திப்பாக அமைந்திருந்தது. கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் மாலை 5 மணி தொடக்கம் 5:30 மணி வரை இந்த சந்திப்பு இடம்பெற்றது. மாவி சேனாதிராசா, சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன், விக்னேஸ்வரன், சுமந்திரன், ஸ்ரீதரன், செல்வராசா, கஜேந்திரன், சாணக்கியன் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். சம்பந்தன் கலந்து கொள்ள முடியாததால் கிழக்கை பிரதித்துவப்படுத்தி சாணக்கியனை அழைத்து வருவதாக சுமந்திரன் விடுத்த கோரிக்கையை அடுத்து சாணக்கியன் கூட்டத்துக்கு அழைத்து வர இந்திய தூதரகம் அனுமதி அளித்தது. இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட தமிழ் தரப்பினரை அனைவரும் மீண்டும் பதவியேற்ற ஜெய்சங்கருக்கு வாழ்த்து தெரிவித்ததுடன் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கு தீர்வு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர். செல்வராசா, கஜேந்திரன் தவிர்ந்த அனைவரும் 13வது திருத்தத்தை அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினர். செல்வராசா, கஜேந்திரன் தமது கட்சி 13வது திருத்தத்தை எதிர்ப்பதாக குறிப்பிட்டதுடன் தமது கட்சியின் நிலைப்பாடடங்கிய ஆவணம் ஒன்றையும் வழங்கினார். தாங்கள் பொது வேட்பாளரை ஆதரிப்பதாக ஸ்ரீதரனும் விக்னேஸ்வரனும் குறிப்பிட்டனர். ஸ்ரீதரன் பொது வேட்பாளரை ஆதரிப்பதாக குறிப்பிட்டவுடன் பொது வேட்பாளரை எதிர்ப்பதாக சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீதரன் குறிப்பிட்டதை கணக்கெடுக்காத ஜெய்சங்கர் விக்னேஸ்வரன் தெரிவிக்கையில் பொது வேட்பாளர் விவகாரத்தில் தமிழ் கட்சிகள் ஆர்வமாக இருக்கிறீர்களா என கேள்வி எழுப்பினார். சிவில் சமூகமே இந்த விவகாரத்தில் செயற்பட்டு வருவதாகவும் அவர்கள் கலந்துரையாடல்களை நடாத்தி வருவதாகவும் தாம் அதை ஆதரிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அனைவரும் கருத்து தெரிவித்த பின்னர் ஜெய்சங்கர் கருத்து தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை விவகாரத்தில் தாம் தொடர்ந்தும் இலங்கை அரசுடன் பேசி வருவதாக தொடர்ந்து பேசுவதாகவும் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா, கஜேந்திரன் கலந்து கொண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நிலைப்பாடு தொடர்பான அறிக்கையை எழுத்து மூலம் சமர்ப்பித்துள்ளார். அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது: இலங்கை தீவில் தமிழருடைய தேசத்தையும் அதன் இறைமையையும் சுயநிர்ணய உரிமையையும் அங்கீகரிக்கும் சமஷ்டி தீர்வை அடைந்து கொள்ள இந்தியா ஒத்துழைக்க வேண்டும். பிரித்தானிய காலனித்துவ ஆதிக்கத்திலிருந்து இலங்கை விடுபட்டதன் பின்னரான 75 வருட காலத்தில் இலங்கை அரசானது பொருளாதார ரீதியாக மட்டுமன்றி அரசியல் ரீதியாகவும் பாதாளத்தில் வீழ்ச்சியடைந்தது. கடந்த 75 வருடங்களாக இலங்கை கடைபிடித்து வரும் கொள்கைகளும் தீர்க்கப்படாமல் நீண்டு செல்லும் இனப்பிரச்சனையுமே இலங்கையின் இன்றைய இந்த பங்குரோத்து நிலைக்கு காரணமாக அமைந்துள்ளது. எனவே இந்த நாட்டின் எதிர்காலம் சிறப்பானதாக இருக்க வேண்டுமெனில் இந்த நாட்டின் கொள்கைகளிலும் ஒரு உண்மையான தீர்க்கமான மாற்றம் தேவைப்படுகிறது. இலங்கையில் இனப்பிரச்சினைக்கான அடிப்படை காரணியாக அமைந்தது இலங்கையில் இருக்கும் ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பாகும். குறிப்பாக 36 வருடங்களுக்கு முன்னர் ஸ்ரீலங்கா அரசியலமைப்பில் 13ஆம் திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டு முற்றுமுழுதாக நடைமுறையில் இருக்கும் போதே தமிழ் தேசம் மீதான இலங்கை அரசின் இன அழிப்பு நடைபெற்றிருந்தது. அதே வேளையில் யுத்தம் முடிவடைந்து 15 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் 13ஆம் திருத்தம் தற்போதும் முழுமையாக நடைமுறையில் உள்ள போதும் கூட தமிழ் மக்கள் மீது இலங்கை அரசு புரிந்த மனித குலத்துக்கு எதிரான போர்க்குற்றங்கள், இன அழிப்பு குற்றங்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டமை போன்றவற்றுக்கு இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. குறிப்பாக 13வது திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டு 36 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் அரசியல் ரீதியாக அன்றைய காலத்துடன் ஒப்பிடுகையில் களச்சூழல் மேலும் மேலும் மோசமாகியே உள்ளது. யுத்தம் முடிவடைந்து 15 ஆண்டுகள் கடந்தும் இனப்பிரச்சினை தீர்க்கப்படாமல் தமிழர் தேசம் மீதான கட்டமைப்புசார் இன அழிப்பு தீவிரமடைந்து மீண்டும் இன முரண்பாடுகள் வலுவடைந்து செல்வதற்கு அடிப்படை காரணம் இந்த ஒற்றையாட்சி அரசியல் கட்டமைப்பாகும். அரச கட்டமைப்பு ஒற்றையாட்சி அரசமைப்பாக இருக்கும் வரையில் எந்த ஒரு வழிமுறை ஊடாகவும் அர்த்தமுள்ள சுயாட்சியை அனுபவிக்கவோ அல்லது சுயநிர்ணய உரிமையை உரிய முறையில் பிரயோகிக்கவோ முடியாதவாறு இருப்பதனால் அந்த ஆட்சி முறைமைக்கு உட்பட்ட 13ஆம் திருத்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்தே தமிழர் தரப்பு முழுமையாக இதனை நிராகரித்து வந்துள்ளது. இந்த 13ஆம் திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்துதான் அதிகாரங்கள் குறித்து இலங்கையின் உயர் நீதிமன்றங்களில் ஏறத்தாழ 30 வழக்குகள் விசாரிக்கப்பட்டு அதன் தீர்ப்புகள் அனைத்தும் அரச கட்டமைப்பு ஒற்றையாட்சியாக இருக்கும் வரைக்கும் அனைத்து அதிகாரங்களும் கொழும்பை மையப்படுத்தி மத்திய அரசிடம் இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. அதிகார பகிர்வுக்கு எதிராகவே நீதிமன்றங்கள் தீர்ப்புகளை அளித்திருக்கின்றன. இந்த நிலையில் தமிழர் இனப்பிரச்சினைக்கு தீர்வாக 13ஆம் திருத்த சட்டத்தின் முழுமையான அமுலாக்கத்தை இந்தியா கோரி வருகின்றது. ஆனால் 13ஆம் திருத்தத்தின் சரத்துக்களின் அமுலாக்கம் குறித்து எப்போதெல்லாம் இலங்கையின் உயர் நீதிமன்றத்தை நாடிய போதெல்லாம் அது மேற்குறிப்பிட்டவாறே தீர்ப்புகளை அளித்துள்ளது. அரசியலமைப்பு குறித்தான பொருள்கூடல் செய்து இறுதி முடிவுகளை எடுக்கும் அதிஉயர் பீடமாக இலங்கையின் உச்ச நீதிமன்றம் இருக்கின்றது. அந்த உச்ச நீதிமன்றம் 13ஆம் திருத்த அதிகாரங்கள் குறித்து இதுவரை காலமும் வழங்கிய தீர்ப்புகளின் அடிப்படையிலும் 13ஆம் திருத்தமானது இலங்கையின் சட்ட வரம்புகளின் பிரகாரம் அது முழுமையாக அமுல்படுத்தப்பட்டே உள்ளது.
இலங்கையின் இன நல்லிணக்கத்தினை ஏற்படுத்துதல் என்னும் பெயரில் புதிய அரசியல் யாப்புக்கான வரைவை உருவாக்கும் சட்டபூர்வ நடவடிக்கைகள் கடந்த 2016 மார்ச்சில் ஆரம்பமாகி 2019 ஜனவரியில் நிறைவடைந்தது. அவ்வாறு தயாரிக்கப்பட்ட அரசியல் யாப்பு வரைவானது தற்போது இருப்பதனை விடவும் மிகவும் இறுக்கமான ஒற்றையாட்சி கட்டமைப்புக்கான வரைவாகும். அரச கட்டமைப்பு ஒற்றையாட்சி அரசமைப்பாக இருக்கும் வரையில் அர்த்தமுள்ள சுயாட்சியை அனுபவிக்கவோ அல்லது சுயநிர்ணய உரிமையை உரிய முறையில் பிரயோகிக்கவோ முடியாது. இந்த காரணிகளின் அடிப்படையிலே எமது அமைப்பானது 13ஆம் திருத்தத்தினை தீர்வுக்கான ஆரம்ப புள்ளியாகவே எனும் கருத்தில் எடுக்கக்கூடாதெனவும் நிலைப்பாட்டினை ஆரம்பம் முதல் உறுதியாக உள்ளது. அத்தோடு இனப்பிரச்சினை தீர்வுக்குரிய எந்தவொரு பேச்சுவார்த்தையும் நேர்மையானதாகவும் தீர்க்கமானதாகவும் இருக்க வேண்டுமெனில் அரசியலமைப்பு மூலம் நாட்டின் ஐக்கியத்தை பேணிக்கொள்ளும் அதேவேளை ஒற்றையாட்சி கடந்து சமஷ்டி முறையில் கருத்தில் எடுப்பதன் மூலம் இனப்பிரச்சினைக்கான தீர்வை அடைய முடியும் என்பதை சிங்கள தேசத்தின் தலைவர்கள் தமது மக்களுக்கு நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் அறிவிக்க வேண்டும். எமது அமைப்பு இதனை வலியுறுத்தி நிற்கின்றது. 1985ஆம் ஆண்டு இலங்கை அரசுக்கும் தமிழ் தரப்புக்கும் இந்தியாவின் ஆசீர்வாதத்தோடும் அனுசரணையோடும் நடந்த பேச்சுக்களில் தமிழ் தரப்பில் அனைவரும் இணைந்து ஒருமித்த குரலில் முன்வைத்த திம்பு கோட்பாடுகள் தீர்வுக்கான அடிப்படைகளாக இருக்க வேண்டுமென எமது அமைப்பு மிக திடமாக நம்புகிறது. பொருளாதாரம் பாதாளத்தில் விழுந்துள்ள இலங்கை அரசானது தனக்குரிய தேவைப்பாடுகளை நிவர்த்தி செய்ய உலக நாடுகளிடம் தங்கியுள்ள நிலையில் வேறெந்த நாடுகளை விடவும் இந்தியாவுக்கு இலங்கை மீதான பிடி மிகவும் வலிதானது. இக்கட்டான நிலையிலிருந்து இலங்கையை மீட்பதற்காக தனது நடவடிக்கைகள் மூலம் சிங்கள மக்களின் மரியாதையை இந்தியா வென்றிருக்கின்ற நிலையை உருவாக்கி இருக்கின்றது. இந்த நிலையில் ஒற்றையாட்சிக்குட்பட்ட எந்தவொரு தீர்வையும் தமிழர்கள் நிராகரிப்பதை இந்தியா ஏற்று தமிழரின் அந்த நிலைப்பாட்டுக்கு உறுதுணையாக நிற்பதோடு தமிழர் தேசத்தை அங்கீகரித்து அதை பாதுகாக்கின்ற வகையிலானதும் தமிழர்கள் ஒருபோதும் இழக்க முடியாத தங்களின் சுயநிர்ணய உரிமையை அனுபவிக்கக்கூடியதுமான ஒரு சமஷ்டி தீர்வுக்கான தன் ஆதரவை வெளிப்படுத்த வேண்டுமெனவும் நமது அமைப்பு இந்தியாவை தீர்க்கமாக வேண்டிக் கொள்கிறது. மேலும் ஐநா மனித உரிமைகள் பேரவைக்குள் கடந்த 12 ஆண்டுகளாக முடக்கப்பட்டுள்ள பொறுப்புக்கூறல் விவகாரத்தினை அங்கிருந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அல்லது சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு இந்தியா முன்னின்று நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் போரினால் அழிவடைந்த வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் கடந்த 15 ஆண்டுகளாக இலங்கை அரசினால் முற்றாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது. இப்பிரதேசத்தினை போரால் பாதிக்கப்பட்ட பிராந்தியமாக பிரகடனம் செய்யவும் இப்பிரதேச அபிவிருத்திக்கென சர்வதேச நிதி உதவியை பெற்றுத்தரவும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமெனவும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் விசேட அறிக்கையாளர் ஒருவரை இலங்கையின் பேர் குறித்து வடக்கு கிழக்கு நிலைமைகள் தொடர்பான அறிக்கையிடலுக்காக நியமிக்க இந்தியா நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் அத்துடன் இலங்கை கடற்பரப்பினுள் எல்லை தாண்டி நுழையும் இந்திய மீனவர்களது இழுவைப் படகுகளால் தமிழ் தேசத்து மீனவர்களது வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்படுகிறது. இந்த விடயத்தில் இந்திய அரசு உடன் நடவடிக்கை எடுத்து தமிழ் தேசத்து மீனவர்களது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் கூறுகின்றோம். இறுதியாக இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு நலன்களை உறுதிப்படுத்திக் கொள்வதில் தமிழ் தேசமும் எமது அரசியல் இயக்கமும் எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்பதை இங்கு மீளவும் தெளிவுபடுத்தி நிற்கின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.